வணக்கம் நண்பர்களே. இப்போ அந்த படிக்கு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் செய்யணும். இப்போ படியை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் செஞ்சு தான் நம்ம மேலே எடுத்துன்னு போக முடியும். அதோட ஒர்க்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் இப்போ அந்த வீடியோ. நம்ம அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம், எப்படிலாம் கட்டப் போடுறோம் அப்படின்றத பற்றி காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக போட்டு எடுக்கணும். அதில் கரெக்டாக ஷார்ப்பாக வச்சு கட்டப் பண்ணணும். இன்னும் இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா, இது கட்டாக போட்டு முடித்து நம்ம ஃபிட் பண்ணுறப்ப அந்த வீடியோ இன்னொரு பார்த்துன்ட்டு நான் போடுவேன். அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பில் குறையாத வேலைகள்லாம் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை ப்ராசஸில். ஃபுல் ப்ராசஸை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும். கடந்த பொங்கல்லேருந்தே நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பொங்கல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இந்த படியை நானே செட் பண்ணின்னு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நமக்கு 25,000 வேல்யூ ஆகுது செலவு. இப்போ இதே நம்ம அந்த சில்வர் ரோல் படி பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணுறோன்னு வைங்க, அதுக்கே 2,00,000 ரூபா கேட்குறாங்க ரோல். ஆனால் அதில் எந்த பொருளும் எடுத்துன்னு போக முடியாது. வெயிட்டான பொருள்லாம் எடுத்துன்னு போக முடியாது. எதுக்கு அதை நம்ம உங்கள்கிட்ட கண்டென்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, அதுமாதிரி ஸ்டெப்பு பொதுமக்கள் நீங்கள் செட் பண்ணுறப்ப அதுக்கு சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது. ரோல் படியை பொறுத்த வரைக்கும் ரோலில் ஒரு பீரோ மேலே மாடி மேலே ஏற்றுறோம், ஒரு சிமெண்ட் மூட்டை ஏற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம இந்த கண்டென்ட்டை மேக் பண்ணுறோம். இதே மாதிரி யாருன்னா வேணும்னா நாங்கள் ஒரு 3 பேர் இது மாதிரி ஸ்டெப்பு செட் பண்ணி நாங்கள் செட் பண்ண முடியும். உங்கள் வீடுங்களில் எதனா ஸ்டெப் இல்லாமல் இருந்ததுன்னா. ஆனால் அது எங்களுக்கு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு 1,00,000 ரூபாயாச்சும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் மெட்டீரியலில் கூட வாங்கி நாங்கள் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் தெரிஞ்ச நண்பர்களுக்கு. இப்போ அந்த தகடை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட்டாக போட்டுக்குவோம். வேலை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள், ஒரு 2-3 நாள் நாங்கள் செய்வோம். ஏன்னா வேலை முன்ன பின்ன இருக்கும். ஆனால் ஒரு 3 பேர் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது மாதிரி ஸ்டெப்பு நான் செஞ்சு கொடுத்துட்றோம். ரெடி பண்ணுவோம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். மேலே கொஞ்சம் கிட்டத்தட்ட 1.5 அடி கேப்பில் நம்ம ஸ்டெப்பு செட் பண்ணணும்னு இங்கே அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் 1 அடியில் செட் பண்ணியிருக்கேன். 1 அடி கேப் விட்டு செட் பண்ணியிருக்கு. இன்னும் ரொம்ப கிளியராக சூப்பராக பண்ணணும்னா கொஞ்சம் செலவு தான் ஆகும். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட வரும். இப்போது 1,00,000 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை இதில். ஆனால் தெரிஞ்ச நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக கேளுங்க, நம்ம பண்ணலாம். இது மாதிரி படி ஸ்டெப்பு உண்மையாக கம்ப்ளீட் ப்ராசஸும் நாங்கள் முடிச்சு தந்துடுவோம். எங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்களாம் 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களாம் நல்லா வெல்டிங்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி வேலை வாங்கி இது பண்ணிட முடியும். தெரிஞ்ச நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் தகடை கரெக்டாக போட்டுக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.